ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சீமச்சக்கை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாகர்கோவிலில் நாங்கள் இதை சீமச்சக்கைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீமச்சக்கை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஃபேமஸ், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சீமச்சக்கை அக்கா வீட்டில் தோப்பில் நிற்கிது. ஸோ ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சீமச்சக்கையில் பொரியல், மசால் கறி, பஜ்ஜி, அப்புறம் சிப்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஆல்ரெடி சீமச்சக்கை பஜ்ஜி, பொரியல், மசால் கறி எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. சிப்ஸ் மட்டும் தான் பெண்டிங். ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சீமச்சக்கை வீடியோஸை செக் பண்ணாத வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. சீமச்சக்கை சமையலுக்கு யூஸ் பண்ணது போக இந்த ஒரு சின்ன துண்டு தான் இருக்குது. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி சிப்ஸ் பண்ண போகிறேன். நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 4-5 நாள் ஆகிட்டு. ஸோ கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சீமச்சக்கையில் உள்ள காம்பு தோலெல்லாம் நீக்கி எடுத்துடலாம். தோலெலாம் நீக்கினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சீமச்சக்கை வச்சு சிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ண முடியாது. ஸோ தண்ணியில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இதை இப்படியே நம்ம சிப்ஸ் பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சீமச்சக்கை சிப்ஸ் நீளமாக தான் இருக்கும். ஸோ நீள வாக்கிலே இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இந்த சக்கையில் நடுவில் பூ மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சை நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கட் பண்ணி தூர போட்டுடலாம். இப்போ நடுவில் உள்ள பூஞ்சையெல்லாம் கட் பண்ணி தூர போட்டாச்சு. சக்கை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். நமக்கு ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கலாம். ஸ்லைசர் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட இதை ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். எதில் வச்சு ஸ்லைஸ் போட்டாலும் எல்லா ஸ்லைசஸும் நமக்கு ஈவனாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது எல்லாம் ஒன்று போல் வேகும். அப்படி இல்லைன்னா ஒன்று செவந்து போகும், ஒன்று உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த சீமச்சக்கையில் ஜாக் ஃப்ரூட்டில் இருக்கிறது மாதிரி பால் பசை எதுவும் அதிகமாக இருக்காது. ஸோ கையில் எண்ணெய் எதுவும் தடவ வேண்டாம். கையில் பிசு பிசுன்னு ஒட்டவும் செய்யாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தின்னா ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ பீசஸையும் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்தால் சுத்தமாக எண்ணெயில் ஒட்டாமல் உதிர அழகாக வரும். அதே மாதிரி ஸ்லைஸ் ரொம்பவே தின்னாக இருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோடனே டக்குன்னு செவந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பீசஸோட ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுமே எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தால் மட்டும்தான் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்லெஸ் ஆயிரும். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் தட்டி வச்சுக்கலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயை அவ்வளோத்தி இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணிடும். எல்லா பீசஸையும் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இந்த சீமச்சக்கை சிப்ஸ் சுட சுட கடகடன் காலியாயிரும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லா பீசஸையும் இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ண வேண்டியிருக்குது. ஃப்ரை பண்ண சிப்ஸ் அவ்வளோத்தையும் ஒரு டப்பா அல்லது கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் போல் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் போல் சாட் மசாலா இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு இந்த மாதிரி மூடி ஷேக் பண்ணும்போது எல்லா இடமும் ஸ்பைசஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளவுதான், கிறிஸ்பியான சீமச்சக்கை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சீமச்சக்கை கிடச்சுன்னா வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye.